ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை படிக்கிறேன் நான். சங்கீதம் 69 அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 69 30வது வசனம். அடுத்த வசனம். கர்த்தருக்கு பிரியமானது பற்றி பைபிளில் நிறைய இடத்துல வசனங்கள் இருக்கிறது. இதில் இந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியம்னு எதை பற்றி தாவீது சொல்கிறாருன்னா, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் நான் மகிமைப்படுத்துவேன். இது எதை பார்க்கிலும் இது பெரியது அப்படின்னா, கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அந்த காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிகள் கொடுப்பாங்க. அவரவர்கள் சக்திக்கு தகுந்தா போல் பலிகள் கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியாக பெரிய பலி காளை எருது. அந்த பலியை பார்க்கிலும் எது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்னு வசனம் சொல்கிறதுனா, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இன்றைக்கி சர்வீஸே என்னதான், வர்ஷிப் சர்வீஸ்ன்னு போட்டிருக்கோம் போஸ்டரில். நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம், பாடினோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். இது எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்வைக்கு பிரியமாக இருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு வசனம் சொல்கிறது. அப்போ அவருக்கு நாம் பாடுவது, நல்ல உற்சாகமாய் அவரை பாடுவது, ஆராதிப்பது, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவது, அது என்னவா இருக்கான்? பலிகளாய் அது இருக்கிறது. ஸோ நாம் சபைக்கு வருவது அவருக்கு பலி செலுத்த, ஆராதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you. கொர்நேலேயுன்னு ஒருவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பகுதியை அநேக முறை நாம் வாசித்திருப்போம். ஸோ இந்த இடத்துல இத்தாலியா பட்டணம் செசரியான்ற பட்டணத்தில் கொர்நேலேயுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, 100க்கு அதிபதி, 100 பேர்களுக்கு ஒரு லீடர். அவர் ஒரு லீடர். அவர் பட்டாளத்தில்னா அந்த மிலிட்ரியில் வேலை பார்க்குறாரு, ஆஃபீஸராக, 100க்கு அதிபதியாக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம எந்த பொசிஷனில் வேணால் இருக்கலாம், கவர்மெண்ட்டில், இல்லை ப்ரைவேட்டில், பிஸ்னஸில், இல்லை பொலிட்டிக்கலில். ஆனாலும் நாம் தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு 100க்கு அதிபதினா அவரை பார்த்து 100 பேர் என்ன செய்வாங்க? சல்யூட் அடிப்பாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாராம்? கடவுளுக்கு பயந்து இருக்காராம். ஆமேன். ஸோ எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். நாம் தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாய், அவர் மட்டும் இல்லையா, வீட்டார் அனைவரும் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தார்களாம். மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுறாராம், மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் தேவனை நோக்கி அந்த வார்த்தை சொல்கிறது எப்பொழுதும். எப்படி எப்பொழுதும் ஜெபிக்க முடியும்? அவர் ஒரு ஆஃபீஸர்னால் அவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒர்க்கில். கரெக்டாக அந்த இடத்துல வேலைக்கு போகணும், அங்கே நிறைய பேரை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். எப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் எப்படி செய்ய முடியும்? இப்போ நம்மளோட மினிஸ்ட்ரி ப்ரேயரில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? நான் ஆஃபீஸ் போகிறோம், எங்களுக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பைபிளில் வசனம் சொல்கிறது எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரியுங்கள். 1 தெசலோனிக்கேயரில் இருக்கிறது. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா எப்பொழுதும் தேவனை நோக்கி இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து. அப்போ ஒரு முறை அவர் ஜெபிக்கும் பொழுது பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோ என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு. இப்போ அவருக்குன்னு ஒரு என்ன இருக்கான், ஒரு அவரோட ப்ரேயர் டைம் இருக்குது. ப்ரேயர் டைமில் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம், ஆஃப்டர்நூன் 3 o'clock, 9ஆம் மணி நேரம்னா மதியம் 3 மணி, அந்த டைமில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது தரிசனம் பார்க்கிறாராம், தேவ தூதன் அவரிடத்தில் வருவதை. ஆமென். அவர் ஒரு ஆஃபீஸர், அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, வேலைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவனுக்கு பயந்தவராகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவராகவும் இருக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளவே அவர் இருக்கும்போது தான் அடுத்த அளவு தேவ தூதனையே அவர் தரிசிக்கிறார். ஆமென். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நாம் தேவனுக்கென நேரம் கொடுக்கணும். ஒரு ப்ரேயர் டைம் நமக்கு இருக்கணும். இப்போ அவர் எந்த டைமில் அந்த தரிசனத்தை பார்த்தாராம்? 9ஆம் மணி நேரம் அப்படின்னா 3 o'clock ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன். அப்போ அந்த டைமில் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த தரிசனத்தை காண்கிறார். ஸோ நமக்கும் கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அநேக நேரங்கள் இருக்குது. அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிறது, அடுத்து மிட் மார்னிங்கில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது, ஆஃப்டர்நூனில் ஜெபிக்கிறது, சாயந்தரம் சந்தி வேலை அந்த ஈவினிங் சந்தி வேலையில் ஜெபிக்கிறது, நைட்டு ப்ரேயர் பண்ணுறது. அதுபோல் நிறைய டைமிங்ஸில் ப்ரேயர் பண்ணுவாங்க. நமக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ப்ரேயர் டைம் இருக்கணும். இந்த ப்ரேயர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா சில பேர் இப்போ தான் ஆண்டவர் அன்புக்குள்ளே வராங்க. அப்போ அவர்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை, ஆராதனைக்கு தொடர்ந்து வாங்க. அடுத்து நாம் ஆன்லைனில் 2 நேரம் ப்ரேயர் வச்சுருக்கோம். எப்பப்போ சொல்லுங்கள்? மார்னிங் 10, நைட்டு 8:30. காலையில் வேலைக்கு போகிறவங்க நைட்டு ஜாயின் பண்ணுங்கள், காலையில் ஃப்ரீயாக இருக்கவங்க காலையில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ப்ரேயர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆமென். ஸோ கொர்நேலியு அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸராக இருந்து கூட அவர் எப்படி தான் இருக்கிறாரு? தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார். ஸோ நம்ம படிக்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளேயும் என்ன ஆகணும்? பில்ட் ஆகணும். நாமும் எப்படி இருக்கணும்னா தேவ பக்தி உள்ளவர்களாய், கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்போ ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. தரிசனத்தில் தெளிவாய் தேவதூதன் சொல்கிறாரு, ஆமென். அப்போ அவர் பண்ண ஜெபமானது எந்த பாயிண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காருன்னா, அவர் ஜெபமும் அவர் செய்த தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் போய் எற்ற அளவிற்கு அவர் ஜெபிச்சிருக்கார். ஆமென். நம்ம இப்போ அப்பான்னு கூப்பிட்டா அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அளவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஒரு பால் காய வைக்கிறதுக்கு அந்த ஹீட் ஹையாக வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அரிசி வேக வைக்க ஓகே.
இப்போ பெரிய டபரா வச்சு பிரியாணி செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன பர்னரில் பிரியாணி செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபஸ்ட்டு செய்ய முடியுமா? பெரிய டபரா வச்சு ஒரு 100 பேருக்கு பிரியாணி ஒரு சின்ன ஸ்டவ்வில் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? அந்த நெருப்புடைய அளவு பத்தாது, அந்த அனல் பத்தாது. அப்போ அதுக்கு என்ன செய்வோம்? தனியாக ஒரு ஸ்டவ்வோ இல்லை அடுப்போ வாங்கி அந்த அளவு அனல் வர வரைக்கும் நம்ம அதை எரிய விட்டால் தான் அந்த பிரியாணியை செய்ய முடியும். அதுபோல் ஜபத்திலேயே அளவுகள் இருக்கிறது. ஆமேன். இவரோட ஜபமானது, தர்மங்களானது தேவனுடைய சந்நிதியில் போய் என்ன பண்ணுதான்? எட்டினது. அது ஒரு அளவு. இந்த பிரியாணி டபரா மாதிரி இப்போ நான் சொல்கிறது அளவு. இப்போ ஒரு சின்ன நெருப்பட்டியில் ஒரு சின்ன நம்ம பண்ணுறோம், கேண்டில் ஏற்றலாம், ஸ்டவ் ஏற்றலாம். ஒரு இரும்பை கருக்கணும். ஒரு மேட்ச் ஸ்டிக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டிக்கு போதுமா? ஒரு இரும்பை வச்சுட்டு நம்ம ஒரு தீப்பெட்டியை ஆன் பண்ணி காட்டினோன்னா இரும்பு போய் கருகிடுமா? ஒரு பேப்பர் வேணால் கருகலாம். அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகாது? பேப்பர் கருகலாம், இரும்பு கருகாது. இரும்பு போய் உள்ளே போகணுன்னா அதுக்கு எத்தனையோ டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு அந்த வெப்பம் இருந்தால் தான் இரும்பை உருக்க முடியும். தங்கம், வெள்ளி, மெட்டல்ஸ் எல்லாம். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஹீட்டோட அளவு டிஃபர் ஆகுது. கரெக்டாக? அதுபோல் இவருடைய ஜபமானது அந்த அளவு என்ன பண்ணியிருக்குன்னா அவருடைய சமூகத்தை போய் எட்டினது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ ஜபத்திலே அளவுகள் இருக்கிறது. நீங்கள் தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒருவேளை என் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஆமேன். ஜொஹானா அப்பான்னு கூப்பிட்டாலும் அப்பா திரும்பி பார்ப்பார். ஜெஷுரன் கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பார். ஆனால் ஜொஹானாக்கு இருக்கிற அறிவுக்கும் ஜெஷுரனுக்கு இருக்கிற அறிவு, அப்பாவை பற்றின அறிவுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜொஹானா வயசு என்ன? 3.5 வயசு. ஜெஷுரனுக்கு 12 வயசு. ஜெஷுரன் அப்பாவை அறிந்த அறிவிற்கும் இவ்வளோ வருஷம் கூட இருக்கிற அனுபவத்திற்கும் ஜொஹானாவோடதுக்கும் என்ன இருக்குது? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதுபோல் நாம் செய்கிற ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் வசனம். நிச்சயமாகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்க வசனம் எடுங்க. எபிரேயர் 11:6. தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இது பேசிக்காக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டென்று நம்பணும். இப்போ தேவன் நம்ம மத்தியில் இருக்காரா? நம்மளால கண்ணால் பார்க்க முடியுதா? ஆக்சுவலாக இல்லை. ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? நம்ம மத்தியில் அவர் இருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அவர் அங்கே மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நாம் அதை விசுவாசிக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் உண்டென்றும், அடுத்து அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, எந்த விதத்திலேயாவது தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அப்போ ஜபத்துடைய முக்கியமான அடித்தளமே என்ன தெரியுங்களா? நான் ஜபம் பண்ணும்போது என் தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர்ன்றது தான் இனிஷியல் விசுவாசமே. ஆனால் ஜபத்தில் அளவுகள் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மேட்ச் ஸ்டிக்கு ஒரு பேப்பரை எரிக்க போதும், ஒரு இரும்பை கருக்க அவ்வளோ ஹீட்டு வேணும். ஆமேன். அதுபோல் நம் ஜபத்தில் அளவுகள் இருக்கிறது. நாம் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நம்மை ஆண்டவர் உன்னத அனுபவங்களுக்கு நேராக கொண்டு செல்லுவார். நாம் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிப்போம், தேவ தூதர்களை பார்க்க ஆரம்பிப்போம், இயேசுவை பார்க்க ஆரம்பிப்போம். ஆமேன். ஸோ ஜபத்தில் என்ன இருக்குது? அளவுகள் இருக்கிறது. ஸோ இந்த கொர்நேலியுடைய வசனம் சொல்கிறது, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆமேன்.
அவருடைய ப்ரெசன்ஸில் போய் அது என்ன பண்ணியிருக்கான், எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம் வாழ்க்கையில் கூட நாம் ஜபத்தில் வளரணும். ஆமேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, நான் இப்போ ஜபிக்கிறத விட இன்னும் நல்லா நான் ஜபிக்கணும், ஜபத்தில் நான் என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ சின்ன குழந்தைக்கு ஒரு எழுத்து தான் முதல்ல பேசுவாங்க, கொஞ்ச நாள் ஆக ஆக வேர்ட்ஸ் பேசுவாங்க, அடுத்து சென்டென்ஸ் பேசுவாங்க, அப்புறம் கதை சொல்லுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுபோல் ஜபத்தில் எனக்கு ஒரு வார்த்தை தான் தெரியும், 2 வார்த்தை தான் தெரியும்னா அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க, நல்ல வாக்கியமாக சொல்லுவீங்க, வசனத்தை சொல்லி ஜெபிப்பீங்க. அடுத்து இன்னும் நல்லா ஆவியில் ஜெபிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இப்போ தேவ தூதன் மூலமாய் சொல்லப்படுகிறது, நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுநாமம் கொண்ட சீமோனை அழைப்பி. இப்போ என்ன வருது இந்த ஜபத்தில், இப்போ இந்த இடத்துல கொர்நேலியு போய் எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல, அவர் குடும்பத்துக்காகவா இல்லை என்னன்னு அதில் குறிப்பிடலை. ஆனால் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு தூதன் அவங்க ஜபத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, டைரக்ஷனும் சொல்கிறாரு, நீ யோப்பா பட்டணத்தில் ஆட்களை அனுப்பி அங்கே பேதுருன்னு சொல்லி மறுநாமம் கொண்ட சீமோன்னு ஒருத்தர் இருப்பார், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான். இப்போ தேவ தூதன் ஊழியக்காரருடைய அட்ரஸை சொல்கிறார். அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் தேவ தூதர்கள் உங்களுக்கு இந்த சர்ச் அட்ரஸை காட்டி உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஆமேன். ஆமேன். தூதனே சொல்லியிருக்கலாம்ல கொர்நேலியு கிட்ட, எல்லாத்தையுமே உட்காந்துட்டு கொர்நேலியு கிட்ட தூதனே பாரு இயேசுனா இவர் தான் அப்படின்னு லெக்சர் எடுத்துருக்கலாம்ல. ஆனால் அப்படி செய்யலை. தேவன் தூதனை அனுப்பினது ஊழியக்காரர் அட்ரஸை சொல்ல. ஆமேன். எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, ஒரு முறை ஒரு சிஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சான். அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய டியூஸ்டே ப்ரேயருக்கு வந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கான்டாக்டே இல்லை, அவங்க துபாய் போயிட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு நெருக்கம் வருதான். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் முகத்தையும் அண்ணா முகத்தையும் காட்டுறாராம். ஆனால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்ககிட்ட இல்லையாம். ஃபோன் மாற்றிட்டதுனால அட்ரஸ் புக்கில் இல்லையா நம்பரே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். ஆண்டவர் எங்கள் 2 பேர் முகத்தை காட்டுறாராம். அடுத்த நாள் எழுந்து ஜெபிக்கிறாங்களாம், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த அக்கா நம்பர் அண்ணா நம்பர் வேணும், நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும், நான் இருக்கிற கடந்து போகிற சூழலுக்கு அவங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணணும், எனக்கு அந்த நம்பரை எப்படியாவது காட்டுங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், யூடியூப்பில் போய் பார்க்கலாம், சர்ச் பண்ணலாம், நம்ம சேனல் பேர் கூட அவங்களுக்கு தெரியாதான். அப்போ அவங்க ஏதோ ஒரு இதில் என்னோடய பேரையும் அண்ணா பேரையும் போட்டாங்களாம். போட்டதுமே நம்ம சேனல் வந்துருச்சான். நம்ம சேனலுக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி அப்புறமா நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் மிகவும் பெரியவர். அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த நெக்கில் கட்டி, பெரிய கட்டி இருந்தது, தலை வலிக்குமா பயங்கரமாக அவங்களுக்கு. தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி போய் கொஞ்ச நேரம் காரில் தான் ட்ராவல் பண்ணி போகணுமா அவங்க வீட்டுக்கு, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல், ஃபிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல். காரில் போகும்போதே அப்படி வலிக்குமா, பேரஸ்டமால் மாத்திரை போடுவாங்களாம், அப்போ கூட சரியாகாதான். அங்கே ஃபிசியோதெரப்பி போய் கொஞ்ச நேரம் வைப்பாங்களாம், கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குமா, திரும்பவும் வீட்டுக்கு வந்ததும் வந்துருமா. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மாத்திரை கிட்ட போடுவாங்களாம் அந்த பேரஸ்டமாலே. அவ்வளோ வேதனையோடு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஃபோன் பண்ணதுமே பாஸ்டர் நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணின பொழுது ஆமாம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை, அவங்க எங்கே இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கோம். ஃபோனில் அண்ணா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வலி கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. அடுத்து ஜெபித்த போது அவர்களுக்கு அந்த வேதனை நீங்கியது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் பெரியவர். அடுத்து அவங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு வேலூருக்கு வந்த பொழுது
நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த நெக்கில் ஒரு சுகம் தேவைப்பட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர்? நம்ம ஊழியத்தை ஞாபகப்படுத்தியிருக்கார். அப்போ அந்த தேவ தூதன் கொர்நேலியுக்கு கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள என்ன ஊழியக்காரருடைய அட்ரஸை இப்போ தேவதூதன் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினால நம்ம சர்ச் அட்ரஸ் அநேகருக்கு தெரிவதாக. ஆமேன். வேதனையோட, நெருக்கத்தோட, கஷ்டத்தோட, இருளில் இருக்கிறவங்க, ராஜாக்கள், பெரிய பெரிய பொலிட்டீஷியன், அவர்களுக்கெல்லாம் தெரிவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். நிச்சயமாக நம்ம இந்த பகுதி மக்களுக்காவது சென்று பேசணும். இந்த விபிஎஸ்க்கு நான் பேச போகிறேன். இந்த தெருவில் நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி புதுசாக சர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு என்னை பார்த்து கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் அவங்கக்கிட்டலாம் பேசுறது இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய தெருவில், உங்களுடைய பகுதியில் போய் பேசுங்க. கடவுள் செஞ்ச அற்புதத்தை என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஊழியக்காரருடைய அட்ரஸை இப்போ யார் கொடுக்குறாரு? தேவதூதன் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ கொர்நேலியு ஆட்களை அனுப்புகிறார். இப்போ ஊழியக்காரர்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டியூஸ்டே ப்ரேயர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டியூஸ்டே ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. 2019-20 அந்த டைமில் அண்ணாவும் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கோம். அன்றைக்கி மத்தியானம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒருவரை காண்பித்தார். ஃப்ரண்ட் கேட்லேருந்து ஒருவர் வர மாதிரி. கரெக்டாக அன்றைக்கி தான் முதல் முறையாக ஒயிட் ஷர்ட் போட்டு அவங்களோட ஹைட்டு, காம்ப்ளெக்ஷன் எல்லாமே ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஃப்ரண்ட் கேட்டில் வர மாதிரி ஆண்டவர் காண்பித்தார். எப்போவுமே சைடு கேட்டில் தான் வருவாங்க ப்ரேயருக்கு. அன்னைக்கு அதே போல் அருண் பிரதர் வந்தார். ஃபஸ்ட் டைம் ஆண்டவர் எனக்கு அவர் அப்படியே காண்பித்தார். அவர் வருவதற்கு முன்பாக அதை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒயிட் ஷர்ட் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கேட்டில் தான் அவர் வந்தார். ஸோ தேவன் காண்பித்தார். ஆமேன். ஸோ பேதுரு இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பேதுரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். தீட்டுள்ளதாக இருக்கிற மிருகங்கள் இறங்குகிறதையும் அடித்து புசி என்ற வார்த்தையும் கேட்கப்படுது. அப்போ பேதுரு கேட்கிறாரு, இது தீட்டுள்ளது ஆண்டவரே, எப்படி நான் புசிக்க முடியும்னு. மறுபடியும் அவருக்கு வார்த்தை வருகிறது, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் கேட்கிறது. 15வது வசனம் படிங்க. 16. அப்போ 3 முறை பேதுருவிற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் பரிசுத்தமாக்கினதை நீ என்ன பண்ணாத, தீட்டுள்ளதா எண்ணாதேன்னு. இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது பேதுரு கீழே இறங்குறாரு. அப்போ வந்து கொர்நேலியு அனுப்பின மனிதர்கள் வராங்க. வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவர், லீடர் ஒரு தரிசனம் கண்டார், தேவ தூதனால் அனுப்பப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உங்களை அழைப்பிக்கும்படிக்குன்னு. அப்போ பேதுருக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ இந்த தரிசனத்துக்கான அர்த்தம் என்ன, புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு இருக்கிறது. அப்போ வரைக்கும் யாருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த தரிசனத்தை பார்த்ததும் பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலர். அவருக்கு புரிஞ்சிருச்சு புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு அருளப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அவர்களோடு கூட, பேதுருவோடு கூட இன்னும் ஒரு 6 பேர் போகிறாங்க. யோப்பா பட்டணத்துலேருந்து போய் கொர்நேலியு வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. 24. அல்லேலூயா. மறுநாளிலே ஃபோனெல்லாம் இல்லை அந்த டைமில். அவங்களே ஒரு கால்குலேஷன், இன்றைக்கி நம்ம அனுப்புகிறோன்னா எப்படினாலும் நாளைக்கு அவங்க வந்துடுவாங்கன்ற கால்குலேஷனில் மறுநாளிலே கொர்நேலியு என்ன பண்ணுறாருனா, அவருடைய உறவின் முறை, ரிலேட்டிவ்ஸ், தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான்.
இப்போ கொர்நேலியுவுக்கு வரப்போகிறது யாருன்னு தெரியாது, பேர் மட்டும்தான் தெரியும். தேவதூதன், அதுவும் தேவதூதன் சொன்னார் பேதுருன்னு, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணிட்டாரு கொர்நேலியு, அவர் குடும்பம், ரிலேட்டிவ்ஸ், அவரோட சர்க்கிளு, விசேஷித்த நண்பர்கள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாராம், அசம்பிள் பண்ணி கேதர் பண்ணி வீட்டுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இவர் மட்டும் வெயிட் பண்ணியிருந்தா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா தரிசனம் யார் தான் பார்த்தா, கொர்நேலியு தான் பார்த்தாரு. அதுவும் இப்போ நம்ம ஆள் அமுச்சிருக்கோமே, அந்த பேதுருன்றவர் வருவாரோ வரமாட்டாரோன்னு வேற தெரியல. அப்படி அவர் என்ன பண்ணல, சந்தேகப்படலை, தேவனை அவர் விசுவாசித்தார். ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு சொல்லி இவரும் குடும்பம் மட்டும் வெயிட் பண்ணலை. ஆளே பார்க்காத ஒருவருக்காய், தெரியாத ஒருவருக்காய் தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவரும் அவர் குடும்பத்தினரும் உறவினர்களும் விசேஷித்த நண்பர்களும் காத்திருந்தார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஸோ நம்ம வீட்டில் ப்ரேயர் செல்னு ஒன்று வச்சோம், ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன தான் செய்யணும்? இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் குடும்பம், உறவினர்கள், விசேஷித்த நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அழைப்பித்து நீங்கள் காத்து இருக்கணும். ஆமேன். அதுக்கு தான் அந்த ப்ரேயர் செல். நான் மட்டும் நன்மையை பெறக்கூடாதுன்னு கொர்நேலியு என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன பேச போகிறாங்கன்ற ஒரு ஐடியா கூட கொர்நேலியு கிடையாது. தேவதூதன் சொல்கிறாரு, நீ போய் பேதுருவை அழைப்பி, நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவார். அவங்க என்ன பேச போகிறாங்கன்றது கூட ஐடியா இல்லை. ஆனால் கொர்நேலியுவோட இருதயம், நான் பெற்ற நன்மையை மற்றவங்களும் பெறணும், நான் மட்டும் இந்த நல்ல விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி எல்லாரையும் கேதர் பண்ணுறார். ஆமேன். ஸோ தேவ பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு ப்ரேயர், ஒரு கடவுளுடைய காரியம்னா நம்ம மட்டும் இல்லை மற்றவர்களையும் கேதர் பண்ணணும். சபைக்கு நீங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வரணும். இப்போது அரக்கோணத்துலேருந்து வந்திருக்காங்க, பின்னாடி இருக்கிற திவ்யா சிஸ்டர், காயத்ரி, சரஸ்வதி சிஸ்டர்லாம். தேவன் அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சாட்சி சொல்ல தான் அவங்க வந்தாங்க, அப்போ தான் அவங்கள முகமுகமாக பார்த்தோம். ஆனால் அற்புதம்லாம் எப்படி நடந்துச்சு? ஃபோன்லேயே. ஆமேன். அவர்களுக்கு 2வது குழந்தைக்காக 6 வருஷமாய் குழந்தைக்காக காத்திருந்தாங்க. கன்சீவ் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஃபோனில் ப்ரேயர் பண்ணோம், கன்சீவ் ஆனாங்க. கர்த்தருடைய அற்புதம். நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. இப்போ ஒரு குட்டி குழந்தை வந்ததில்ல, அந்த குழந்தை தான் போன வாரத்துலையாமா, போன மாதத்தில் இந்த மாதம்தான் 2nd பர்த்டே அந்த பிள்ளைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை, அவங்களுக்கு சுகர் இருந்தது ப்ரெக்னென்சியில். இந்த பிள்ளையை அபார்ஷன் பண்ணிடணும் டாக்டர் சொன்னாங்க. இப்போ அந்த குட்டி குழந்தைய அவங்க ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஜெபம் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க, இந்த மாதிரி அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க குழந்தையன்னு. ஜெபித்தோம், தேவன் அந்த பிள்ளையை பாதுகாத்தார். அபார்ஷன் பண்ணாமல் அந்த பிள்ளை இங்கே வந்திருப்பது தேவனுடைய கிருபை. ஆமேன். அடுத்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அவங்களுக்கு இன்சுலினில் தான் அவங்க ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணாங்க. சுகர் அதிகமாச்சுன்னா பாப்பாவுக்கு நிறைய கஷ்டம்னாங்க. மூளை வளர்ச்சி ப்ராப்பராக இருக்காதுன்னு சொன்னாங்க. க்ரோத் ஸ்கேனில் பாப்பா வளர்ச்சி இதாக இருக்குன்னு ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதமாக அந்த பிள்ளையை பிறக்க வைத்தார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய சிஸ்டர் அப்போ சவுதியில் இருந்தாங்க. அவங்க முகத்தையும் நம்ம பார்க்கல. அவர்களுக்கு கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களாம்மா? சரஸ்வதி அவங்க பின்னாடி நிற்கிற அவங்க தான் சவுதியில் இருந்த சரஸ்வதி சிஸ்டர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்க. ஸ்டேஜில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் நிறைய வருஷமாக ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு அது என்னம்மா அது பேர், ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்றதுனால எப்போ செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாலும் அந்த லங்கில் சேஞ்ச் தெரியும். எத்தனை எக்ஸ்ரே எடுத்தாலும் அது அந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுனால, இதனால் அவங்கள என்ன பண்ணலன்னா சவுதிக்கு அக்செப்ட் பண்ணல. எல்லாம் எக்ஸாம் எழுதி போவாங்க, மெடிக்கல் இதில் மட்டும் ரிஜெக்டட்னு வரும். அப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு சிஸ்டர் நம்ம நம்பரை கொடுத்து
நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எத்தனை வருஷமாமா கிடைக்கல? 3 times unfit வந்து 3 times மெடிக்கலில் அன்ஃபிட் வந்துருச்சு அவங்களுக்கு. அடுத்து நானும் அண்ணாவும் அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு. அடுத்து என்னம்மா நடந்துச்சு? அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது ஃபிட்டுன்னு வந்துருச்சு. பாஸ் பண்ணி போயிட்டேன் நான் சவுதிக்கு. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் கை தட்டலாம். ஆமென். அதே லங்ஸ் தான், அதே எக்ஸ்ரே தான், ஆனால் ஆண்டவர் கிருபை என்ன பண்ணிருச்சு, 3 முறை அன்ஃபிட்டுன்னு வந்தவங்கள ஜபமானது, நம்ம ஜபம் பண்ணோம், அது என்ன நடந்துச்சு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் அந்த லங்ஸில் அந்த இடத்தையே வந்து மறைச்சிட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை ஆண்டவர் சுகமாக்கி புது எக்ஸ்ரே வந்துச்சான்னு தெரியல. கர்த்தர் அற்புதம் செய்து அவர்கள் ஃபிட்டாகி ஒர்க் பண்ணாங்க. எவ்வளோ நேரமா? 2 years ஒர்க் பண்ணிங்களா? கர்த்தர் ஒர்க் பண்ண கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தலை ஹீலானதுமா? எத்தனை வருஷமாக இருந்தது? என்னன்னு சொல்லுங்கள். 2 months கண்டினியூஸாக ஹெட்டேக் இருந்தது. எப்போவுமே பேராசிட்டமால் இல்லாமல் இருக்கவே முடியாது. அங்கே இருக்கும்போது, சவுதியில் இருக்கும்போது மேம் கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்வேன். அப்பப்போ டெம்பரரியாக ட்ரீட்மெண்ட் கிடச்சிட்டு இருந்தது. அதாவது மெடிசன் எடுத்தால் தான் அந்த ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமும் கூட ஆகஸ்ட்லேருந்து ஒரு 3 months கண்டினியூஸாக ஹெட்டேக் இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்பையும் மேம் கிட்ட சொல்லி, சார் கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வர்றதுக்கான சான்ஸே கிடைக்கல. எப்படி அதுக்கப்புறம் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும் போது இங்கே வந்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஹெட்டேக்கே கிடையாது. ஹெட்டேக்கே இப்போ இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you மா. பிரைஸ் த லார்ட். ஸ்தோத்திரம். ஸோ பேரஸ்டமால் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்டீங்க. கண்டினியூஸ் தலைவலி. ஸோ கர்த்தருடைய பெரிதான கிருபை இங்கே வந்தாங்க. ரொம்ப அப்படியே சிக்காக முடியாமல் தான் வந்தாங்க எங்கள் சர்ச்சுக்கு. அப்போது அண்ணா வந்து ப்ரேயர் பண்ணாங்க. தேவனுடைய வல்லமை அவர்களை சுகமாக்கினது. அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஸோ எவ்ரி டைம் எ பேரஸ்டமால் cannot heal your headache. Every time medicine cannot heal your sickness, but God can heal you every time. Amen. எல்லா நேரமும் மாத்திரைகள் நம்மை சுகமாக்குமான்றது தெரியாது, ஆனால் தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் நம்மை சுகமாக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவங்க சிஸ்டருக்கு வேலைக்காக ப்ரே பண்ணோம். காயத்ரி அவங்க வந்திருக்காங்க. கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவங்க அப்புறமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் வேண்டும் பொழுது ஒரு ஊழியரை, ஒரு சபையின் அட்ரஸை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அதோடு கூட கனெக்ட் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் சொல்கிறது, ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஒருவேளை உன் வாழ்க்கையில் டாக்டர் ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்கலாம், உன் வாழ்க்கையில் மற்றவங்க ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். அந்த அண்ணா ஒரு சாட்சி சொன்னாங்க, இந்த ஃப்ரிட்ஜு, அந்த சாட்சி லாஸ்ட் சண்டே சொல்கிறேன். ஸோ அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக தான் சொன்னேன், இது போல் நம்மளா வாங்க போகிறோம், ஆண்டவர் தானே தரப்போகிறாருன்னு சொல்லி. இந்த வார்த்தையை மற்றவங்களாம் எப்படி கேட்டாங்கன்னு தெரில, ஆனால் அவர் சீரியஸாக எடுத்துட்டார். அல்லேலூயா. நம் வார்த்தையை நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ ஒரு பொருட்டா இல்லை எவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, சில வேலையில் எவ்வளோ மதிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நம் வார்த்தையை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். பார்த்திங்கன்னா அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். இது போல் ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜை வந்து 2 பேர் சேர்ந்து நமக்கு ஆஃபரிங்காக அமைச்சிருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜு. அப்போ அந்த 2 பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் டபுள் டோர் வாங்கி தரணும்னு நினைக்கிறோம். நான் பேசினது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு வேணுன்றதுனால பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க, டபுள் டோர் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்,
திடீர்னு பார்த்தா ஒரு ஆஃபர் வந்துச்சு, ட்ரிபிள் டோர் வந்து ஆஃபரில் வருதுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா நாங்கள் அதை ஆர்டர் பண்ணிட்டோம் உங்களுக்குன்னு. வீட்டுக்கு ஆர்டர் வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, பார்த்தா அது வந்து 3 டோர். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஆமேன். டபுள் டோர்னு பேசிகிட்டு இருந்தோம், அவர் என்னவா அமிச்சிட்டாரு? ட்ரிபிள் டோர்னு அமிச்சிட்டார். ஆமேன். ஸோ நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஒரு முறை நான் ரொம்ப வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்த்து அண்ணா கிட்ட சொன்னேன், ஒரு ஸ்டீல் கலரில் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு. பார்த்தா அதே மாதிரி ஸ்டீல் கலரில் வந்திருக்கு, ரேடியன்ட் ஸ்டீல். அதை நான் சொன்னேன் அண்ணா கிட்ட, பிள்ளைங்கிட்டலாம். சாமுவேல் வந்து ஒரு கல்லை வந்து எடுத்து வச்சு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னு எபினேசர்னு பேர் வச்சு ஒரு கல்லை வச்சுருப்பார். அப்போ நான் சொன்னேன், அதுவும் என்ன கலரில் தான் இருக்குது? கல் கலரில் தான் இருக்குது, ஸ்டீல் கலர். இது என்னது? இது இப்போது எபனேசர், கர்த்தர் செஞ்ச மிராக்கிள் ஸ்டோன் இது. ஒவ்வொரு முறையும் அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும் போதும் கடவுள் செஞ்ச அற்புதம். அப்போ அண்ணா சொன்னார், ஃப்ரிட்ஜு பார்க்கும்போது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கும் போதும். ஆமேன். ஸோ தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், தேவ பிள்ளையாகிய உனக்கு ஒருவேளை நான் காசு சம்பாரித்து இந்த எனக்கு பணம் வந்தால் தான் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்றது ஒரு சேனல் தான். அது உனக்கு வருகிற இன்கம்க்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ்ஸு, அது ஒரு சேனல் தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க எத்தனையோ சேனலை வச்சுருக்கார். அல்லேலூயா. இப்போ இந்த ஃப்ரிட்ஜை நாங்கள் வாங்கவே இல்லை, எங்கள் பணம் கொடுத்து நாங்கள் வாங்கலை, கரெக்டாக? கர்த்தர் ஒரு வாசலில் இதை அமைச்சிருக்கார். அல்லேலூயா. அதே போல் உனக்கும் கர்த்தர் செய்வார். இந்த வேலைக்கு போகணும், இந்த வருமானத்தை வச்சு தான் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நிறைய சேனலை ஓப்பன் பண்ணுவார். ஆமேன். அந்த சேனலை ஓப்பன் பண்ண தான் நீங்கள் விதைக்கிறது. இப்போ நான் அண்ணா சாட்சி சொன்னார் இல்லையா, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஓவனுக்காக நாங்கள் விதைச்ச போது என்ன நடந்திருக்கு? அந்த சேனல் ஓப்பன் ஆகுது, பெருசாகுது. நீ விதைக்க விதைக்க உன்னோட சேனல் பெருசாகும். நீ வேலைக்கே ஒரு வேலை, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் நம்ம ஆன்லைனில் கலந்துக்கிறாங்க, அவங்களாம் வேலைக்கே வந்து போகல, ஆனால் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சுன்னு தான் இருக்கார். அவங்க பேரில் தான் லேண்டு ரெஜிஸ்டர் ஆகுது, அவங்களுக்கு தான் நிறையா வந்து அற்புதங்கள்லாம் நடக்குது. நீங்கள் நம்ம கூட ஆன்லைனில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆமேன். அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, ஹவுஸுக்கே நீங்கள் தான் ரிச்சஸ்ட் பர்சன். ஆமேன். உங்கள் வழியாய் தான் உங்கள் கணவருக்கு வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். என்ன வசனம் சொல்கிறது? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன். ஸோ நாம் யாராக இருக்கிறோன்னா, கடவுளிடத்திலிருந்து நம் கணவருக்கு தயையை பெற்றுத்தருகிற ஒரு சேனலாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சாட்சி, விபிஎஸ்க்காக நீங்கள்லாம் வந்து தேவ பிள்ளைகள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விதைக்கலாம் இந்த ஊழியத்துக்காகன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் பேர் விதைச்சிங்க, கொஞ்சம் பேர் உழைப்பால் விதைத்தீங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நேற்று அரைஸ்டெபரா முடிஞ்சதுமே ஒரு வேல்யூ வந்து ஆஃபரிங்காக சென்ட் பண்ணாங்க. அது எனக்கு அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு படிக்க டைம் இல்லை. நேற்று அவங்க எந்த ஒரு வேர்டு மெசேஜாகவும் அனுப்பலை, அந்த வாய்ஸ் மெசேஜை எனக்கு படிக்க டைம் இல்லை. அப்போ நானே யோசிக்கிறேன், இது ஒரு ஆஃபரிங் அனுப்பிச்சிருக்காங்களே, இது வந்து டைத்தா ஆஃபரிங்கா என்னன்னே தெரியலையேன்னு விட்டுட்டேன். நேற்று நான் அந்த வாய்ஸ் மெசேஜை படிக்கல. ஆக்சுவலாக இந்த விபிஎஸ்க்கு வந்து நம்ம அதற்கான நிறைய தேவைகள் இருந்தது, ஆண்டவர் சந்தித்தார். ஸ்நாக்ஸ் வாங்க, கிஃப்ட் வாங்க, அதெல்லாம். இப்போ பிள்ளைகளுக்கு உணவு தரணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நானும் அண்ணாவும் பேசிக்கிறோம், இப்போ உணவு தரணுன்னா நமக்கு ஒரு ஃபண்டு வேணுமே. அப்போ நானும் அண்ணாவும் டீச்சர்ஸ் கிட்ட கூட சொன்னோம், ஃபண்டு ரிலீஸ் ஆனால் உணவு தரலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃப்ரைடே வரைக்கும் பார்க்குறோம், அந்த ஃபுட்டுக்கான அந்த ஃபண்டு வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. ஆனாலும் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறோம், சரி பரவாயில்ல, நம்ம வந்து என்ன பண்ணலாம், பரவாயில்ல ஃபண்ட் ரிலீஸ் ஆகலைன்னா கூட எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நம்ம உணவை கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உணவை போய் ஆர்டர் கொடுத்துட்டோம். நேற்றைய தினத்தில் அந்த பிள்ளைகளுக்கு 40 பிள்ளைகளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் உணவு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன்.
சரி, இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நேற்று வரைக்கும். இன்றைக்கி காலையில் ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் மெசேஜை என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் காலையில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் அண்ணாவே கேட்குறாரு நான் சொல்கிறது. அப்போ அதில் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் வந்து விபிஎஸ்க்காக விதைக்கணும்னு சொன்னீங்க. நான் விதைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு 2 மாதமாக சேல்ரி வரல. சேல்ரி வந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன், கொடுக்கவே முடியல. நான் ஆசைப்பட்டேன், நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க ஆசைப்படுங்க உங்களுக்கு வரும்னிட்டு. நான் ஆசைப்பட்டேன், பார்த்தா வந்து எங்கள் வீட்டிலேருந்து எப்போவுமே எனக்கு காசே அனுப்ப மாட்டாங்க, நான் தான் சேல்ரி அனுப்பணும். திடீர்னு நேற்று என் வீட்டிலேருந்து காசு அனுப்புகிறாங்க, இது உன் செலவுக்கு வச்சுக்கோன்னு. அனுப்பிச்ச எல்லா காசும் நான் விபிஎஸ்க்காக அனுப்பிட்டேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். நான் என்ன நினச்சேன்னா வந்து நம்ம ஹிம் சர்ச் எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னு, கர்த்தர் அந்த பேசினதை கூட அவர் என்ன பண்ணியிருக்கார், கேட்டிருக்கார். ஃபண்டு ரிலீஸ் ஆனால் ஃபுட்டு கொடுக்கலான்னு சொன்னோம்ல, அதை யார் சீரியஸாக எடுத்திருக்கா? அவர் சீரியஸாக எடுத்து ஒருத்தர் மூலமாய் ஆண்டவர் விதைக்க வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். விதைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு சேல்ரி வரலன்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு. ஃப்ரெண்ட்ஸு இவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் என்ன நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ தேவன் நம்ம நினைப்பது, யோசிப்பது, பேசுகிறத கூட அவர் என்ன பண்ணுறார், கவனித்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அடிக்கடி அண்ணா என்கிட்ட சொல்லுவார், நீ குழந்தைங்கள என்ன பண்ண, 2 அடி கூட அடிச்சிடு, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அந்த வலி மறைஞ்சிரும். ஆனால் கோவப்பட்டு பதறி என்ன பண்ணிடாத, வார்த்தை பேசிடாத. ஏன்னா வார்த்தைக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. உன் பிள்ளைய நம்ம என்ன தான், நம்ம பிள்ளைங்க நிறைய கோவப்படுத்துவாங்க, நம்மளை அப்படியே கோவப்படுத்துவாங்க. ஆனால் கூட நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். பதறி என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. ஆமென். ஏனென்றால் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சும்மா கிச்சனில் நின்றுட்டு நம்மளை வாங்க போகிறோம், ஆண்டவர் தான் தரப்போகிறான்ற வார்த்தை என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் கனப்படுத்திட்டார். அதுவும் ஊழியக்காரர் வார்த்தை அவர் என்ன செய்வாராம், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதனால தான் தேவ பிள்ளைகள், பைபிளில் வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடினால், விழித்திருக்கிறவர் ஆனபடினால், அவர்கள் வருத்தத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களை நடத்தணுமா. ஆமென். சபையின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களை நாங்கள் எப்படி நடத்தணுமா, சந்தோஷத்தோடு நடத்தணுமா. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கேருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு செய்ய கர்த்தர்கிட்ட கிருபை கேளுங்க. நான் எத்தனை முறை வந்து நான் சொல்லி அறிவிச்சிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அக்கா ஒரு ரெக்வஸ்ட்டுக்கா. என்னம்மா? அக்கா நீங்களும் வந்து நிறைய முறை சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ப்ரேயரில் வந்து காலையில் நைட்டு ஜாயின் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, சர்ச்சு சர்வீஸ்லேயும் சொல்கிறீங்க, ஆன்லைன்லேயும் சொல்கிறீங்க. நிறைய பேர் ஜாயினே பண்ண மாட்டேன்றாங்க, ஒருவேளை மறந்துடுறாங்க போலக்கா. நான் வேணால் உதவி செய்கிறேன், அவங்க நம்பர்லாம் எனக்கு தாங்க. 10 மணிக்கு இப்போ ப்ரேயர்னா 9:30 நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி கலந்துக்கோங்க நான் சொல்கிறேங்க்கா. ஏன்னா நீங்கள் நீங்களும் அண்ணாவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அது கேட்க. அதனால் நம்பர் கொடுங்கக்கா. நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி இருமா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். சொல்லிடலாமா, உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண சொல்லிடலாமா? ஜாயின் பண்ணுறீங்களா, நீங்களே பண்ணுறீங்களா? தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறீங்க. ஆமென். கர்த்தர் அதை கேட்கிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம பாடணும், என்ன பாடணும், பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவன் தம் ஜனங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆமென். எப்படி தெரியும், பலனே
பாடுங்க. கிருபை மகிமை பலனே, கிருபை மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென், ஸ்தோத்திரம். அது எப்படின்னா, பலத்தின் மேல் பலன்னா, சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஒரு காலை வச்சுட்டு விழுந்துருவாங்க, திரும்ப ஒரு காலை வச்சுட்டு விழுந்துருவாங்க, மறுபடியும் நடக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போது அவங்க பலவீனமாக இருந்ததுனால விழுந்தாங்கல்ல, அடுத்த அடி வைக்கும் போது ஃபஸ்ட்டு அடி வச்சதை விட செகண்ட் அடி வைக்கும் போது அவங்க என்ன ஆகுறாங்க? பலன் ஆகுறாங்க. ஆமென். ஃபஸ்ட் டைம் கால் அடி வைக்கிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. செகண்ட் டைம் வைக்கிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க அதை அப்படியே ட்ரெயின் ஆக ஆக அவங்க என்ன தான் ஆகுறாங்க? பலன் ஆகுறாங்க. ஆமென். அதே போல தான் நம் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கடவுளுக்கானதை நாம் செய்ய ஒரு அடி வைக்கும் பொழுது நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விபிஎஸ் எடுக்க அனிதா சிஸ்டர் வந்தது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி பலப்படுத்தணும். அவங்களுக்கு நிறைய பலவீனங்கள், ஆனாலும் கூட கடவுளுடைய பலனை சார்ந்து 2 மாடி ஏறி வந்து அவங்க எடுத்தாங்க. நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நம்ம கை தட்டலாம் அனிதா சிஸ்டருக்காக. கர்த்தர் அவர்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு முடியலன்னு சொல்லி நம்ம உக்காண்டே இருந்தோம்னா உக்காண்டே தான் இருப்போம். இல்லை, கடவுள் என்னை பலப்படுத்துவார்னு நம்ம கொஞ்சம் நிற்கும் போது அவருடைய பலனானது நம்மை பலப்படுத்தும். ஆமென். ஸோ அதுதான் பலத்தின் மேலே பலன். அவரை தேடுகிறவர்களுக்கு பலத்தின் மேல் பலன் உண்டாகுமா? முடியலன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அப்படியே தான் இருப்போம். இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கடவுளுடைய பலன் நம்மை நிரப்பும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதே போல தான் கிருபையின் மேல் கிருபை, கடவுள் கொடுக்குற ஒரு கிருபையை பயன்படுத்தி நாம் செயல்படும் போது அடுத்த கிருபை வந்துட்டே இருக்கும். ஆமென். ஸோ தேவன் கொடுக்குற பலனையும் கிருபையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அதை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அடுத்த எல்லைக்குள்ளே வளருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தர் நல்லவர். போன சண்டே கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு ஒரு சிஸ்டர் மறுபடியுமாக வந்திருந்தாங்க. அவர்களுக்கு செஸ்ட்டில் ஒரு கட்டி, அவங்களுக்கு அந்த கட்டியை எடுத்து பார்த்ததில் கேன்சர் கட்டின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு சைக்கிள் கீமோவும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே வருவதற்கு ஒரு வாரம் முன்பாகவே ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தாராம். அண்ணா முகத்தை காட்டிக்கிட்டே இருந்தாராம். நம்ம சர்ச்சை ஷார்ட்ஸ் எல்லாம் வருதான் பார்க்குறாங்களாம். இல்லை, நான் போயே ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருதான். அப்போ அவங்க கணவர்கிட்ட சொல்லி, கண்டிப்பாக நான் போயே ஆகணும், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கார் வச்சு வந்தாங்க. 4 வருஷம் கழித்து அவங்க வந்தாங்க. போன சண்டே ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா அவர்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே முதல் முறை ஜெபித்தாங்க. தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு வெளிப்பட்டது. அவங்க சொன்னாங்க, அந்த வீக்கமானது இப்போ கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் ஜெபம் பண்ணாங்க. அந்த இடமானது சாஃப்டாகி, அந்த கட்டி சாஃப்டாகி மறுத்து போன மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சுகமாக்குகிறவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ பேதுரு அவங்கெல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 25ஆம் வசனம். பேதுரு
அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அஸ்தன் என்றும் நான் கொள்ளாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். பேதுரு வந்ததும் கொர்நேலியு எதிர்கொண்டு போய் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவரை தூக்கி விடுறாரு. நானும் மனுஷன்தான், எழுந்திரும் சொல்கிறாரு. அநேகர் கூடி வந்திருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாரு, நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன், என்ன காரியத்திற்காய் என்னை அழைப்பித்தீர்கள்னு கேட்கிறார். அப்போ தான் கொர்நேலியு மறுபடியுமாக அவருக்கு வந்த அந்த தரிசனத்தை சொல்கிறாரு. சொல்லும் பொழுது தேவனாலே 33ஆம் வசனம் 33 ஆமென். தேவன் உமக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை நாங்கள் கேட்கும்படி இங்கே நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அது சர்ச்சா? அது யார் வீடு? கொர்நேலியு வீடு. ஆனால் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியதுனால அந்த இடம் என்னவா மாறிடுச்சு? தேவனுடைய சமூகமாய் மாறிவிட்டது. ஏன்னா அப்படி தான் சொல்கிறார் அவர், இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அது வீடு தான். ஆனால் அந்த வீட்டில் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தினால கூடுனதுனால அது என்னவா மாறிவிட்டது? தேவ சமூகமாய் மாறிவிட்டது. இப்போ பேதுரு பேச தொடங்குகிறான். தொடங்கின பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். அவர் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டார். எந்த ஜனத்திலாயினும், எந்த ஜனம் அது யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. நீ யாரா வேணா இருக்கலாம், எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவளாகவும் இருக்கலாம், ஆனால் அவருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து நீதியை செய்கிறவனானால் நீதான் அவளுக்கு உகந்தவன், நீதான் அவருக்கு உகந்தவன், நீதான் அவருக்கு உகந்தவள். ஆமென். ஏற்றவள். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவருக்கு பயந்து இந்த வசனத்தின் நீதியின்படி நடக்கும் பொழுது நாம் அவருக்கு உகந்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இப்போ அவர் பிரசங்கிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராகவும் யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிகிறார்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தாருலாம். இப்படி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். 43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற உங்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை பேசும்போதே என்ன பண்ணுவாராம்? இறங்குகிறவராய் இருக்கிறார். ஸோ அப்பொழுது அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்து இவர்களுக்கு நாம் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ சொல்லுங்கள், கொர்நேலியு ஜபத்திற்கு கிடைத்த பதில் இது. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன ஜெபிச்சிருக்காரு? உம்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே, நீர் யாருன்னு எங்களுக்கு தெரியணும், உம்மோடு கூட இணையணும் பொழுது ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி இப்போ இயேசு யாருன்னு சொல்கிறாங்க. இவர்தான் இயேசு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர்னு சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்த ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு சீஷர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கொர்நேலியுவின் ஜபமானது என்ன செய்தது? அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் உறவினர்களையும் இன பந்துக்களையும் நெருங்கினவர்களையும் என்ன செய்தது? ரட்சித்தது. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜபம் என்ன செய்யும்? என்ன பாருங்கள், எல்லாரும் முடிக்க போகிறேன்.
உங்கள் ஜெபம் என்ன செய்யும்? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உறவினர்களையும் உங்கள் இனபன ஜந்துக்கள் எல்லாரையும் என்ன பண்ணும்? ரட்சிக்கும். ஆமேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. போன வாரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற 2 பேர், அவங்க ஞானஸ்தானமே ஒன்றும் எடுக்கலை. அபிஷேகத்தை பெற்ற பிறகு எங்களுக்கு கேட்குறாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், என்ன ப்ரொசீஜர்? அல்லேலூயா. அது இங்கே தான் நடந்திருக்கு. அவங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு மூலமாய் வார்த்தையை சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்தது போல இப்பொழுதும் கூட ஆண்டவரே சபை மக்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. தங்களுக்காக, தங்கள் குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக, அக்கம்பக்கம் இருக்கிறவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப ஆவி ஊற்றப்படட்டும்பா. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.